நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தது எதுக்குன்னா, கடைசி காலத்தில் மீடியா மூலியமாக நிறைய பேர் ஊழியர்களை பற்றி தப்பாக பேசி ஆண்டவரோட நாமத்தை தூஷிப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் போல இருக்கு. இன்றைக்கி பென்ஸு அவர் ஒரு ஊழியக்காரர், பேர் தெரியல எனக்கு. அவர் வேற ஒருத்தவங்களோட பொண்டாட்டிக்கு கார் வாங்கி கொடுத்தாரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் தாறுமாறாக பேசி, அவர் ஏன் வாங்கி கொடுத்தாரு, எதுக்கு வாங்கி கொடுத்தாரு, அவரை வச்சுக்கிட்டு இருக்கிறாரா, இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். மற்றவங்கள நியாயம் விசாரிக்கிறதுக்கு நம்ம யார், கண்டென்ட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு தாறுமாறாக மற்றவங்களுடைய ஊழியக்காரர் யார் பேசுகிறா, மற்றவங்க பேசலை, கிறிஸ்தவர்கள் தான் பேசுகிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவன் தான் எதிரின்றது போல் பிசாசு கிறிஸ்தவர்களை வச்சு கிறிஸ்தவத்தை அழிக்க பார்க்குறான் போல இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, யார் எப்படி போனால் என்ன, நீங்கள் வசனத்தின்படி ஆண்டவர் சொல்கிறாரு, மரமானது கொடியில் நிலைச்சிருக்கிறது போல் அப்போ நீங்கள் கனி கொடுக்க முடியும். நீங்கள் தனித்து உங்களுடைய வேலையை செய்யாதீங்க, மற்றவர்களை குற்றவாளிகளாக எண்ணாதீங்க, மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. ஆண்டவர் சில இடங்களில் மற்றவங்களை நியாயமே விசாரிக்க மாட்டார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத விட எல்லார் பற்றியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் எல்லாரும் ஏகமாக கெட்டு போயிருக்கிறோம். நாம் யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது, நாம் யாருமே நல்லவங்க கிடையாது, நாம் எல்லாருமே ஃப்ராடு. அதனால் இந்த ஊழியக்கார் ஜான் ஜபராஜ் பற்றி தப்பாக பேசுகிறது, அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஊழியக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தப்பானவங்க தான். ஆண்டவர் மட்டும்தான் நல்லவர். நம்ம ஊழியக்காரன்னு சொல்லிட்டு நம்ம வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் மாயமலை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். தயவு செய்து நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவட்டும் அப்படி தான் சொல்கிறாரு. இப்படி நான் பேசுகிறேன்னா பரிசுத்தவான் கிடையாது. அதனால் மற்றவங்கள பற்றி நம்ம ஏன் பேசணும். இவர் யாருக்கு கார் வாங்கி கொடுத்தா என்ன, கார் வாங்கி கொடுத்தா ஆண்டவர் பார்த்துக்க போகிறாரு. அப்படியே பேசி ஆண்டவர், நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி வீணில் வழங்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து கிறிஸ்தவர்களே இந்த மாதிரி தயவு செய்து பேசாதீங்க. எனக்கு கடுப்பாகுது. கிறிஸ்தவத்தில் இருக்கலாமா இல்லை வேணாவா, இல்லை இப்படியே இருக்கலாமா, இல்லை ஓடி போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு தான் நீங்கள் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தெரியாமல் காசுக்காக என்னென்னவோ பண்ணுறீங்க. அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாருங்க, அவரும் மனுஷன் தாங்க, எதோ பண்ணிடுறாரு. ஆண்டவர் அவருக்கு கணக்கு கேட்பார், புரியுதுங்களா? ஆண்டவர் அவருக்கு கணக்கு கேட்பார். தாவீது வேறு ஒருத்தர் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரை திருத்துறாரு. அதனால் மற்றவங்க பொண்டாட்டி வரா போகிறா அது அவங்களுடைய பிரச்சனை. நம்ம தயவு செய்து இதுக்கப்புறம் பேசுறதை விட்டுருவோம். உங்கள் வேலை என்னங்க, நீங்கள் ஒரு வேலைக்காரன், ஆண்டவர் தான் எஜமான். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துக்கிறாரோ அந்த வேலையை செய்யுங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துப்பார். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.